காணாமல் போன திரு ஜெயக்குமார் உடல் என்று தெரிய வந்தது பேரில் மேற்கொண்டு புலன் விசாரணை நடைபெற்று இல்லை வரல. அவர் இங்கே தான் அவரோட ஆஃபீஸில் தான் இருந்தது. நேற்று தான் அவரோட உதவியாளர் நேற்று மாலை தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. இல்லை இது வரைக்கும் அந்த புகார் புலன் விசாரணை போயிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் சொல்றேன். டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தனிப்படையில் 7 படைகள் அமைச்சிருக்கு. தனிப்படையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. நான் ஃபர்தரா அப்புறம். வணக்கம் ராஜேஸ்வரி. இன்று மாலை காலை முதல் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரணம். அவரது உடல் இன்று மாலை பிரேத பரிசோதனைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக திசையன்விளை பகுதியிலும் உவரி கரை சுத்து புதூர் பகுதிகளிலும் திரளாக திரண்ட காங்கிரசார் போலீசாருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கொலையாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனிடையே திருநெல்வேலி டிஐஜியும் திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனருமான மூர்த்தி தலைமையில் எஸ்பி சிலம்பரசன் ஆகியோர் திசையன்விளை பகுதியில் முகாமிட்டு பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளனர். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை எஸ்பி சிலம்பரசன் நம்மிடம் கூறும்போது, இந்த அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதம் தன் கைக்கு நேரடியாக வரவில்லை என்றும் தனக்கு உவரியில் அவர் காணவில்லை என்ற புகார் நேற்று கொடுக்கப்படும் போதுதான் அந்த கடிதம் அதனுடன் சேர்த்து கொடுக்கப்பட்டதாகவும், முன்னதாக 30ஆம் தேதி எழுதிய அந்த கடிதம் நேற்று மாலைதான் தனக்கு கிடைத்ததாகவும், அது கிடைத்தவுடன் தாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனிடையே நாம் இது குறித்து விசாரித்த போது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் வியாழன் அன்று தனது உதவியாளரிடம் தன்னுடைய மேஜையில் 2 கடிதங்கள் இருப்பதாகவும், அதில் ஒரு கடிதம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு முகவரி இடப்பட்டு இருக்கும், அந்த கடிதத்தை உடனடியாக அவருக்கு அனுப்பி விடுங்கள் என்று தகவல் தெரிவித்து விட்டு சென்றதாகவும், அதன் பின்னர் தான் அவர் 2 நாட்களாக அவர் காணவில்லை என்றும் ஒரு தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த தகவலையும் மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் கூறும் தகவல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த கடிதம் மாவட்ட எஸ்பிக்கு உவரி காவல் நிலையத்திலிருந்து நேற்றுதான் கிடைத்தது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் திருநெல்வேலி காவல்துறையினர் டிஐஜி மூர்த்தி தலைமையில் எஸ்பி சிலம்பரசன் என்றும் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இது கொலையா தற்கொலையா என தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், 6 மணி வரை இதற்கான எந்த வித தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். இதற்கு அடுத்தபடியாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திசையன்விளை பகுதிக்கு சென்று KPK ஜெயக்குமார் இல்லத்தில் அவரது குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது பிரேத பரிசோதனை நடைமுறைகள் அனைத்தும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிறைவடைந்து விட்டது. பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடலை இன்று அவரது உறவினர்கள் வாங்கி செல்லவில்லை. இங்கே திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி பிரேத கிடங்கிலேயே அந்த உடல் வைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணிக்கு மேல் இங்கிருந்து அவரது உடல் திசையன்விளைக்கு எடுத்து செல்லப்பட்டு காலை 10 மணி அளவில் அவரது உடலுக்கான இறுதி சடங்குகள் ஆரம்பமாகும் என அவரது குடும்பத்தினர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். இதனிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகையும் நாளை காலை KPK ஜெயக்குமார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திருநெல்வேலிக்கு வரவுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ராஜேஸ்வரி.